வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க மக்களே? இன்றைக்கி ஒரு பச்சை பயிறு குழம்பு பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிள். பச்சை பயிரை வேக வச்சு தாளிச்சிட்டாவே போதும் மக்களே. பேச்சுலர்ஸ்க்கு, சமைக்க தெரியாத பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. பச்சை பயிரை அப்படி குக்கரில் வேக வச்சுருங்க. என்ன வேக வச்சுட்டு இதை தாளித்து விட்டால் முடிஞ்சு மக்களே. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், பச்சை பயிரை குக்கரில் லைட்டாக ஒரு வறுத்துட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சிடணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பச்சை பயிர். இதை அவிச்சு தாளித்து சாப்பிடுவாங்க. நம்ம அதையே கொஞ்சம் குழம்பா நம்ம சாப்பிட்றலாம். இப்போ கடுகு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு இதை நம்ம போட்டுக்கணும். இதை அப்படியே ஒரு கிண்டி விட்டுருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வெறும் மஞ்சத்தூள் தான், மிளகாத்தூள் கூட போடக்கூடாது மக்களே. அந்த 3 பச்சை மிளகா தான் காரம். அல்சர் இருக்கிறவங்க, வயிறு புண்ணு இருக்கிறவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க இது இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு மிளகாத்தூள் எதுவும் கிடையாது. இந்த 3 பச்சை மிளகா தான். என்னடா நாங்கள் வெறும் வெஜ்ஜாக போடுறோம், நாங்கள் ரொம்ப வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். நான்வெஜ்ஜு எப்போயோ ஒரு டைம் தான் சாப்பிடுவோம். பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி பச்சை பயிறு இப்படி நல்லா குழன்னு வந்துருச்சு. இதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கொதிச்சிச்சுன்னா குழம்பு ரெடி. பாருங்கள், இப்படி அள்ளி போட்டுட்டு நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இதை அள்ளி போட்டாச்சு, தண்ணி மட்டும் சேர்த்து ஊற்றினா அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். பச்சை பயிரை வறுத்துட்டு லைட்டாக குக்கரில் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. அவ்வளோதான். இது தண்ணி கலந்துட்டா முடிஞ்சு. உப்பு போட்டுட்டா நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இது கொதிச்சிச்சுன்னா ரெடி. இது நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா செமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, இது பச்சை பயிர் காம்பினேஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. பாருங்கள் மக்களே, பச்சை பயிர் குழம்பு ரெடி மக்களே. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுவோம். பருப்புனாவே நம்ம பெருங்காயம் போடணும். ஏன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு, அது சரியாயிடும். பாருங்கள் மக்களே, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும் மக்களே. சரிங்க மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.